திரு தங்கம் தென்னரசனுடைய ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் இவங்க ஒரு ஸ்லைடு வந்து கொஞ்சம் ஸ்லைடெல்லாம் போட்டாங்க. அதில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க சார், இந்த ஆய்வு முடிவுகள், இந்த ஆய்வை யார் செஞ்சாங்கன்ட்டு எனக்கு தெரியல. தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வை யார் செஞ்சாங்க அப்படின்ட்டு சொல்லப்படலை. 6 முக்கிய ஆய்வு முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விபரம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க சார். 6 பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க. அதில் வந்து 4வது பாயிண்டில் சொல்கிறாங்க, சொந்த வரி முயற்சி தோல்வியடைதல் அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் அவுட் கோட் பண்ணுறாங்க. இந்த சறுக்கல் வந்து எதனாலன்னா, வருவாய் இழப்பு எதனாலன்னா ஊழல் மற்றும் ஒத்தி வைக்கப்பட்ட சீர்திருத்தங்களால் ஏற்பட்டது, இந்த கட்டமைப்பு சார்ந்த பொருளாதார பின்னடைவால் ஏற்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுவான குற்றச்சாட்டு இருக்குல்ல சார், இதை ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி வைக்கலாமா இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக? பொதுவான சார்ஜ் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து மே மாதம் 10ஆம் தேதி பதவியேற்ற அந்த மேடையிலேயே 2 விஷயம் சொன்னாருங்க. ஒன்று என்னன்னா, கஜானாவை தொடச்சி வாரிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு அதே மேடையில் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை நிதி மேலாண்மை எப்படி இருந்தது கடந்த 5 வருஷத்துலன்னு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அதுதான் வந்து 35 நாள் கழித்து நேற்றைய தினம் வந்து நிதியமைச்சரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ அதில் வந்து அவங்க இன்னும் யாரையும் வந்து அரசியல் ரீதியாக சொல்லப்போனால் திமுகவாக இருந்திருந்தால் ஏற்கனவே எடப்பாடி ஆட்சி முடிஞ்சு ஸ்டாலின் ஆட்சி அவர் வந்தப்போ அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்தாருங்க. சரி, அது வந்து ரொம்ப மோர் எக்கனாமிக் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் பொலிட்டிக்கலாகவும் அவங்க வந்து அதுக்கு முன்னால் இருந்த ப்ரெடிசஸர், முன்னால் ஆட்சி பண்ண அதிமுக அவங்கள வந்து குறை சொன்னாங்க, பொலிட்டிக்கலாக அவங்க வந்து கார்னர் பண்ணாங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது நேற்று கொடுத்த அறிக்கையில் வந்து பொலிட்டிக்கலாக ஒன்றும் பெருசாக அவங்க வந்து திமுகவை ஹர்ட் பண்ணல. அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் தான், ஆஸ் இட் இஸ் வேர் இட் இஸ்ன்ற மாதிரி அதாவது அதில் இருக்கிற எல்லா ஃபிகரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன். ஆர்பிஐயில் இருக்குது, சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது, லாஸ்ட்டில் கவர்மெண்ட் கொடுத்த கடைசி பட்ஜெட்டில் இருக்கிற ஃபிகர்ஸ் தான். ஸோ தங்கம் தென்னரசு போன்ற அனுபவம் வாய்ந்த ஏற்கனவே 3-4 வருஷம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க இவ்வளோ அவசரப்பட்டு அது ஒன்றும் இல்லை எம்டி வெற்றி அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்க வேணாம். ஏன்னா அந்த அறிக்கையில் வந்து சில ஃபேக்ட்ஸ் இருக்குது, சில ஃபிகர்ஸ் இருக்குது. அது தவறுனா அதை சொல்லலாம். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் எதுவுமே டிஸ்பியூட் பண்ணல. அவர் ஃபிகரையோ ஃபேக்ட்டு எதுவும் பண்ணாமல் இது வந்து ஒரு உள்ளர்த்தம் பண்ணுறாருன்னா அறிக்கையில் நான் மொத்தமாக நீங்கள் வரிக்கு வரி சொல்கிற மாதிரி இல்லை. நான் கிரகிச்சது என்னென்னா, இது வந்து ஒரு செட்டப் பண்ணுறாங்க தாவேக ஆட்சி, அதாவது பொருளாதாரம் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்ற மாதிரி ஜனங்கக்கிட்ட இதை சொன்னால் தான் அவங்க தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாய்தா வாங்கலாம், ஜகா வாங்கலாம், இல்லை இது பின்தங்கலாம், அதுக்கான ஏற்பாடு தான் இது வந்து ஒரு பிளான்டு எஃபர்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் நான் ரொம்ப வேறுபடுறேங்க. ஏன்னா சார் நாங்கள் வந்து இது எப்படி பார்க்குறோன்னா சார் இது வந்து ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் ஒரு இடத்துல குவிஞ்சு இல்லை. இது கிளைகளாக, நரம்பு கிளைகள் மாதிரி இது படர்ந்து விரிந்து கிடக்குது. அப்போது மொத்த இந்த அரசாங்கமும் செயல்படுவதற்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய ஒரு நிதி அமைச்சகம் ஒரு ஆய்வறிக்கையை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் பல இடங்களில் இந்த ஒரு நிதி அமைச்சகத்தோட ஸ்டேட்மெண்ட் இது இங்கே ஊழல்னால தான் இது குறைஞ்சிருக்குது, ரெவென்யூவே குறைஞ்சிருக்கு இப்படின்ட்டு சொல்லும்போது லீக்கேஜ் ஆஃப் ரெவென்யூ குறையிறது இல்லை, லீக்கேஜ் ஆஃப் ரெவென்யூ, வருவாய் இழப்பு ஏற்பட்டு கரப்ஷன் மென்ஷன் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கு சார். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இங்கே கரப்ஷன்னே மென்ஷன் பண்ணும்போது
இப்போ இது எங்க கரப்ஷன், எப்படி கரப்ஷன் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு, ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு? கண்டிப்பாக அவங்க வந்து கேட்டால் சொல்லணும். ஆனால் நேற்று வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜஸ்ட் தே ரிலீஸ்டு தி புக்லெட்டு. அதனால் அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க கேட்டாங்களா, அவங்களுக்கு பதில் சொன்னாங்களா, அதெல்லாம் அவ்வளோ நேரடியாக பார்க்கல. பட் இருந்தாலும் வந்து தே ஹவ் பிரிண்டட் இட். இது ஒன்றும் வாயில் சொல்லிட்டு போயிடுறது இல்லை, ஒரு புக்லெட்டாக அங்கே கொடுத்துருக்காங்க. தே ரிலீஸ்ட் இட் இன் பப்ளிக்கு. அப்போ நிச்சயமாக வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு இப்போ சட்டமன்றம் கூடுது, எதிர்க்கட்சிகள் இருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார், எடப்பாடி இருக்கார், அனுபவம் வாய்ந்த தங்கம் தென்னரசுவே சட்டமன்றத்தில் இருக்கார். தே கேன் ரைஸ் த கொஸ்டின்ஸு. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ அழுத்தி சொல்கிறதால இல்லை சார். நாங்கள் சார் இங்கே கரப்ஷன் எப்படின்னா சார், ஒரு விஏஓ கிட்ட நடக்கலாம், ஒரு சின்ன ஒரு கிராம அளவில் போடக்கூடிய டெண்டரில் நடக்கலாம், அந்த பணத்தை யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கறதா இருக்கலாம் ஃபண்டு, இல்லையா? இப்படி பலவாறாக இங்கே ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்குது. அப்போது ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆய்வறிக்கையை நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணுறோன்ட்டு கொடுத்துட்டு, இங்கே ஊழல்னால தான் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரில் இங்கே ஊழல் நடக்கலைன்னு சொல்லலை இவங்க. புரியுதுங்களா சார்? இவங்க சொல்கிறது என்னென்னா, சொந்த வரி வருவாய் முயற்சியில் ஊழல் நடந்திருக்கு. அப்போ என்னென்னா, கரப்ஷன் சென்ட்ரலைஸ்டா ஸ்டேட் ஃபுல்லா நடந்திருக்குதுன்னு அர்த்தமாகுது. கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, உங்களுக்கு தெரியாதது இல்லை, இங்க சென்ட்ரலைஸ்டா நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சார்ஜ் எப்படி ரொம்ப வெறுமனே கடந்து போறது? சரி, நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால ஒரு இன்சிடென்ட்டை நான் வந்து ரீகால் பண்றேன் ப்ளீஸ். தேர்தலுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு பரப்புரையில் திரு விஜய் அவர்கள், அப்போ தாவேகா தலைவர் தான் அவர் வந்து ஒரு கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப பப்ளிக்காக ப்ளேம் பண்ணார். நம்ம பட்ஜெட்டில், மாநில அரசு பட்ஜெட்டில் ஒரு 30% வந்து ஸ்டாலின் சார் டேக்ஸ் மாதிரி போகுது. அதை விளக்கியும் சொல்கிறாரு. 20% வந்து ஸ்டாலின் சாருக்கும் 10% வந்து அமைச்சர்களுக்கும் போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். நான் கூட ஷாக் ஆனேன், என்ன இவ்வளோ பொது வெளியில் இப்படி பேசுகிறார, கண்டிப்பாக அதுக்கு வந்து பதிலடி கொடுப்பாங்க திமுகவில், அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க, இல்லை அதுக்கு வந்து ஏதாவது வழக்கு தொடுப்பாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா ஸ்டாலின் மேலே வழக்கு தொடுத்துருக்காருல, அது மாதிரியாவது யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் டு மை சர்ப்ரைஸ், இன்னிய வரைக்கும் திமுகவிடம் இருந்து அந்த ஒரு சீரியஸான பப்ளிக் அலிகேஷன் தான், குற்றச்சாட்டு, புகார் அவர் சொன்னதுக்கு பொதுவெளியில், வேற எங்கேயும் பேசலை, பொதுவெளியில் பேசுறதுக்கு ஒரு சின்ன மறுப்போ கண்டனமோ எதிர்ப்போ திமுகவிலேருந்து இந்த சைட்லேருந்து வரவே இல்லை. அப்போ என்ன போகிற சாதாரண நாட்கள் என்ன நினைக்கிறோன்னா, மௌனம் சம்மதம், ஓஹோ அவர் சொன்னதில் உண்மை இருக்கும் பொழுது அதனால தான் மறுக்காமல் இருக்காங்க. இன்று வரையில் யாருமே மறுக்கலை. அப்போது சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது நடந்துருக்குது, பட்ஜெட்லேயே கையை வச்சுருக்காங்க அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. அதை மறுக்கப்படலையே இது வரைக்கும், அதை எதிர்த்து யாருமே பேசலையே. ஒரு நிமிஷம் சார் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணவர், அதனால சார் இங்க பாருங்க, ஒரு கவுன்சிலருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட சார், ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அவராச்சும் செக்கில் கையெழுத்து போட்டு பணத்தை இவர் கொடுங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அது எம்எல்ஏக்கு கிடையாது, அமைச்சருக்கு இன்னும் சுத்தம், ஒன்லி ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். இங்கே பணத்தை எடுத்துக்கிற அதிகாரமெல்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது. உண்டியலில் போட்டு எடுக்கிற மாதிரியோ இல்லை எங்கேயோ ட்ராயரில் இருக்கும் எடுக்கிற மாதிரியோலாம் எடுக்க முடியாது. கண்டிப்பாக அதை ஒருவேளை அவங்க நிராகரிச்சுட்டு கூட போயிருந்துருக்கலாம். அதுக்கான காரணம் நீங்கள் சொல்கிறபடி மௌனம் சம்மதம்னு கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது ஒரு சென்ட்ரலைஸ்டாக இங்கே நடந்த ஊழல் தான் இந்த மாநிலத்தினுடைய மொத்த வரி வருவாயினுடைய சறுக்கலுக்கே காரணம்னு பொதுவாக ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு போகும்போது தான் எங்களுக்கு இந்த ஆய்வறிக்கையின் மீது ஒரு சந்தேகம் வருது. சரி, சந்தேகத்தை எதிர்கட்சிகள் நாளைக்கு அதை பீஸ் ஆக்குவாங்க. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், நம்ம கவலைப்பட வேணாம். அவங்க நாளைக்கு பதில் சொல்லுவாங்க. தே ஹாவ் டு ரிப்ளை அண்ட் எக்ஸ்பிளைன். ஒவ்வொரு வரிக்கும் வந்து ஆளுங்கட்சியோ நிதியமைச்சரோ பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு உள்ளது அவங்களுக்கு சட்டமன்றத்தில். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதாவது டாஸ்மாகில் வந்துங்க, பத்திரிகையில் வந்த செய்தி தான், டாஸ்மாகில் இந்த அட்டைப்பெட்டிகள் இருக்கு இல்லையா, இந்த அட்டைப்பெட்டிகளை கையாள்வதின், விற்பதோ அல்லது கையாள்வதன் மூலமாக மாதந்தோறும் 100 கோடி ரூபாய் வருவாய் பலருக்கு போனதாகவும்,
இந்த வருவாய் 1200 கோடியை எதுவுமே இல்லாம சார்ஜ் பண்ணுங்க. இல்ல இல்லங்க, பத்திரிகையில வந்த செய்தி இதுவரைக்கும் மறுக்கல. இதுவரைக்கும் 1200 கோடி ரூபாய் தனிநபருக்கு இல்ல இல்ல அப்படின்னா கஜானாக்கு இப்ப போறது முதல்வர் சொல்ற ஒருத்தர் இப்படி பேசுறது அநியாயமா இருக்கு. இல்லங்க, இல்ல இல்ல பத்திரிகையில வந்த செய்தி வேற என்னமோ தான் வருது, எல்லாம் உண்மையா இல்லங்க. இது ஒரு சீரியஸான விஷயம். நீங்க ஒரு கம்யூனிஸ்டவாதி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்வாங்கி இருக்கணும்னா அரசியல் பக்குவம் இருக்குன்னா ஒரு அட்டைப்பட்டியத்துக்கு கொடுக்க முடியாதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இங்க பாருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. நாளிதழ்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாளிதழ்களில் செய்தி வந்தது கஜானாவுக்கு அதை வந்து விஜய் திருப்பி விட்டுருக்காருன்னு சார். இங்க பாருங்க சார், நாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய லிக்கர் ஃபேக்டரிஸ் பத்தி, டாஸ்மார்க்கினுடைய ரெவென்யூ பற்றி ஜெயலலிதா பீரியட்லேயே ஒரு பெரிய நீண்ட நெடிய ஆய்வை நடத்தி ஒரு நாள் மொத்தமும் நாங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணவங்க. எங்களுக்கு அதனால் ஓரளவு இந்த விஷயம் குறித்து தெரியும். நீங்கள் சொல்கிறத போல் அட்டைப்பெட்டியை சென்ட்ரலைஸ்டாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து விற்றா கூட 100 கோடிக்கு விற்க முடியாது. ரெண்டாவது, அட்டைப்பெட்டியெல்லாம் அந்தந்த கடையிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் தான் சேல் பண்ணுறாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் இயல்பும் கூட. அதனால அந்த கேள்வியை விட்டலாம். அது ஏதோ பேசுறாங்க, பத்திரிகை செய்தி வந்திருக்கு, அதை ஏன் சார் அவங்க யாருமே மறுக்கல? இது அதுக்குள்ளதான் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்தாலும் மறுக்கணும்னு அவசியம் இல்ல. பேச சார், மதிவாணன் சார் அவர் பேசினார்ல, அதுக்கு ஏதாவது நீங்க விளக்கம் சொல்ல விரும்புறீங்களா சார்? அதாவது சார் வந்து நடைமுறையில் இருக்கிறத சொன்னார், பத்திரப்பதிவுத்துறை. எனக்கு ஒரு சந்தோஷம் சார், என்னன்னா பொது உடைமை இயக்கத்துல இருந்து 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில, அவரும் சரி நீங்களும் சரி, அதனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். சரி சொல்லுங்க. அதாவது பத்திரப்பதிவுத்துறையில் வந்துங்க ரெவென்யூ எப்படி லீக்கேஜ் ஆகுதுன்னா, சார் சொன்னது உண்மை, நான் அதை மறுக்கலை. அதாவது அவங்க வந்து அரசாங்கத்துக்கு என்ன கட்டணமோ அதை கட்டிடுறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டியில் கை வைக்கிறதில்ல. ஆனால் இதை பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டாக வாங்குறாங்க, அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் கரெக்டாக சொன்னீங்க, பிரைப், அது கரப்ஷன் இல்லை. தனிநபர்கள் வாங்குறது பிரைப், கரப்ஷன்றது ஒரு சிஸ்டமா. நான் சொல்லல சார், அது கவர்மெண்ட் தான் சொல்லுது அது பிரைப்ன்ட்டு. ரைட். ஆனா என்ன அங்க முக்கியமான விஷயத்தை சார் கவனிக்க தவறிட்டார்னா, இப்போ அந்த அறிக்கையிலே இருக்குது ஒரு இடத்துல, நேற்று நான் படிக்கும்போது கவனித்தேன். அதாவது இந்த பண்ணுறாங்க இல்லையா, கைடன்ஸ் வேல்யூ, ஒரு இடத்துக்கு இவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு, அது மார்க்கெட் சந்தை மதிப்பை விட கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போ கைட்லைன் வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் ஸ்டாம்ப் டியூட்டிலாம் போடுவாங்க. ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணும்போதே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, சந்தை மதிப்பு மார்க்கெட் ரேட்டுக்கு கம்மியாக பண்ணியிருக்காங்க டெலிபரேட்டாக. இது சொல்லப்பட்டிருந்தது அந்த அறிக்கையில். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சார், இங்கே பாருங்கள், இது ஒரு சர்வே நம்பரு, இது ஒரு சர்வே நம்பரு. இப்போ இந்த சர்வே நம்பருக்கு வந்து ரேட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலை, இது வந்து ஏக்கராவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏக்கராவை வாங்கிய ஒரு நபர் இதை சதுர அடியாக மாற்றி விற்பனை செய்கிறார் போடுவார். அப்போது நீங்கள் எது அருகில் இருக்கிறதோ, அதிகமான விலை எதுவோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை தான் ஸ்டார் 2.0 3.0ங்கிறதெல்லாம் சொல்லுது. இதை தான் இதனுடைய பரிமாற்ற அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். சரிங்களா சார்? இதை இந்த டோட்டல் சாஃப்ட்வேரை தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்வே பண்ணுறது, ப்ரொவைட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே டிசிஎஸ் தான் பண்ணுது. இதுதான் அதனுடைய சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியது. இதில் எப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லைங்க, இப்போ கைட்லைன்ஸ் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூன்னு 2 இருக்கு சார். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது சார். அது இந்தியா பண்ண முடியாம லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய், மார்க்கெட் வேல்யூ வந்து அரசாங்கத்தோட வருமானம் கிடையாது, கைட்லைன் வேல்யூ தான். சார் இருங்க, அவர் முடிச்சுட்டு. அரசாங்கத்துக்கு வந்திருக்க வேண்டிய, நீங்க நிறைய மெத்தட்ஸ்லாம் சொல்றீங்க, அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நியாயமா அரசாங்கத்துக்கு அந்த நிலத்துக்கு சந்தை மதிப்பில் வந்திருக்க வேண்டிய பணத்தை அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட ஏற்பாடு பண்ணாமல் அண்டர் வேல்யூ பண்ணியிருக்காங்கன்ற பச்சையா. அப்படி பண்ண முடியாது. அதனால லீக்கேஜ் வந்து பத்திரப்பதிவுத்துறையில் வருவாய் வந்திருக்கணும், வரல. இப்போ மூர்த்தி பத்திரப்பதிவு அமைச்சர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் இருக்குது.
எதுவும் விசாரிக்கப்படல, அதனால் நம்ம பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஆனால் இந்த அமைச்சர் வந்து மிக கடுமையான புகாருக்கும் குற்றச்சாட்டுக்கும் ஆளான ஒரு அமைச்சர். சார், அந்த அமைச்சர் மேலே நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க. ஆனால் அந்த அமைச்சர் செஞ்ச ஒரு பெரிய புரட்சி என்ன தெரியுமா? நீங்கள் நீதிபதிகளுக்கு இணையாக உட்காந்துட்டு இருந்தாங்க சார் பதிவாளர்கள் எல்லாம், எல்லாத்தையும் சேர்லாம் தூக்கி போட்டு சாதாரணமாக உட்காருன்னு செஞ்சாங்கல்ல, அது அந்த அமைச்சர் தான் செஞ்சார். நீங்கள் சொல்வது போல் அந்த அமைச்சர் பேரில் கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் ஒரே ஒரு கடித புகார் ஆதாரங்களோடு எதுவுமே லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்கப்படல. அப்படி ஒருவேளை யாராச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை முதல்ல எடுத்து பேசி இருக்கக்கூடிய ஆள் நாங்களாக தான் இருந்திருப்போம். ஆனால் யாருமே கொடுக்கல. நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் யாராச்சும் கொடுக்கலன்றதால நடக்கலன்றீங்க. நடக்கலைங்கிறது பிரச்சனை இல்லை சார். வித்தியாசம் சார், நீங்க திருடுறவன் எல்லாம் திருடன்ல சார், மாட்டிக்கிறவன் தான் திருடன். உண்மைதான் சார், திருடுறவன் எல்லாருமே திருடன்ல. எல்லாரும் எவன் மாற்றானோ அவன் தான் திருடன். மாட்டிக்காம இருக்கிற வரை யாருமே எல்லாருமே நல்லவர்கள் தான். அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ ஒரு கேஸ் ஹைகோர்ட்ல சிபிஐ விசாரணைக்கு விட்டுருக்காங்க மின்சார வாரியத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் செய்ததில். அதனுடைய நட்ஷல் டைம் இல்லை. அதாவது தரம் குறைந்த ஆனால் விலை உயர்ந்த அரசாங்கத்துக்கு நஷ்டம் எப்படி வர வைக்கிறாங்க, எப்படி லாஸ் ஆகுதுன்றது இதுதான். அறப்போர் இயக்கம் அதை எடுத்து ரொம்ப நாள் போராடி 2,40,000 கோடி இன்னைக்கு மின்சாரத்துறை லாஸ்ல இருக்குதுன்னா இது மாதிரியான கொள்முதல்ல பண்ற பித்தலாட்டங்கள் தான் ஒன்று. இன்னொன்று மட்டும் சொல்லிடுறேன். அதாவது வந்துங்க, நம்ம மின்சார உற்பத்தியில் இன்னைக்கு நம்ம மாநிலத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரசாங்கம் உற்பத்தி பண்ணலைங்க. 50%, லெஸ் தேன் 50% தான். மற்றது எங்கே வாங்குறாங்கன்னா தனியார்கிட்ட, அதானி பவர், ரிலையன்ஸ் பவர், வேற யாராவது கூட தனியார் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தில் பாதியை வாங்கி தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரேட் என்னன்னா, அரசாங்கம் ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா தனியார்கிட்ட வாங்கும்போது 9 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இது வந்து ஹிடன் காஸ்ட். இதில் தான் கரப்ஷன் இருக்கு. அப்போ இன்னைக்கு மின்சாரத்துறையில் 2,40,000 கோடி ஊழல் நடந்திருக்குது, இல்லை கடனில் மூழ்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல், இந்த மாதிரி தனியார்கிட்ட மின்சாரம் வாங்குறது. அது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த 5 வருஷத்தில் நீங்கள் நிறைய சாதனைகள், நான் எதுவும் செய்யலைன்னெலாம் சொல்கிற ஆள் இல்லை, இந்த அரசாங்கம் நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனால் நிறைய ஊழலும் நடந்திருக்கு. இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த 5 வருஷத்தில் ஜெனரேஷன் ஆஃப் பவருக்கு எந்த விதமான முதலீட்டையும் இந்த அரசு செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் செய்யலைன்னு அதுக்கு உள்நோக்கம் இருக்கு. அப்போ வெளியார்கிட்ட வாங்க முடியாது. அரசாங்கமே ஜெனரேட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் இங்கே போய் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் வராது. ஆகவே வித் டெலிபரேட் எய்ம் தனியார்கிட்ட மின்சாரத்தை வாங்கணும், அவங்ககிட்ட அதிக பணத்துக்கு வாங்கணும், அதனால் ஆதாயம் அடையணுன்றதுக்காக தான் இந்த ஜெனரேஷனை அப்படியே வச்சுருக்காங்கன்றது தான். ஓகே, ரைட். அதாவதுங்க, இது மற்றவங்கள பிளேம் பண்ணுறது அதெல்லாம் இல்லைங்க. ஒரு தமிழ்நாட்டு குடிமகன்ற முறையில் இல்லை, நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேங்க, அந்த அறிக்கையை பற்றி சொல்ல, பொதுவாக முடிக்கிறதால சொன்னேன். இப்போ 100 ரூபாய் வருவாய் வரும்போது 145 ரூபாய் செலவு வச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு உண்மையிலே வந்து சரியான பொருளாதார மேனேஜ்மெண்ட்னு என்னால் ஏற்றுக்க முடியும். 100 ரூபாய் வருமானம் வரும்போது 64 ரூபாயிலிருந்து 65 ரூபாயை அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டுமே சம்பளமா கொடுக்கும் போது சம்பளம் இல்லை, சம்பளம் தான் சார். 64% அன்அவாய்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர். என்னன்னா பென்ஷன், சம்பளம், வட்டி, நம்ம வாங்கியிருக்கிற இந்த 3 சேர்ந்த காம்பனன்ட் தான் 64%ங்க. சம்பளம் மட்டும் இல்லைங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, பொருளாதாரம் நாட் வெல், அது ஒன்றும் நல்லா இல்லை, சிலாகிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற உண்மையை நம்ம ஒத்துக்கணும். பிளேம் பண்ணுறதெல்லாம் அவங்க அரசியல் கட்சிகள் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அந்த அளவுக்கு சிலாகிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா பாருங்க, ஒரு 67,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு. இது வந்து இது வந்து நல்ல விஷயமா, ஹெல்த்தியான விஷயமா? சார், நான் உங்ககிட்ட தெரியாம கேட்குறேன் சார், இந்தியாவோட பொருளாதாரம் நல்லா இருக்கா சார்? சிலாகிக்கக்கூடிய அளவு யார் சொல்றது? மோசமா இருக்கு, படு மோசமா இருக்கு. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஏ யூனியன் கவர்மெண்ட் ஆர் பிளேமிங் த ஸ்டேட் கவர்மெண்ட். இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பற்ற இந்த எக்கனாமிக் ப்ராப்ளத்துக்கு மெயின் காரணமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அது எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா இந்த ஆய்வறிக்கையில? நான் சொல்றேங்க, அந்த ஆய்வறிக்கை நன்றி சார்.
ரொம்ப ரொம்ப நன்றி.